வணக்கங்க. இன்னைக்கு வந்து நான் மயிலாடுதுறையில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சீர்காழி வந்து ஒட்டின மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 3.5 year ஓல்டு குழந்தைக்கு வந்து செக்ஷுவல் அசால்ட் வந்து நடந்திருக்கு. அது வந்து நடந்ததை பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க. அது செக்ஷுவல் அசால்ட்டு நடந்தது வந்து அதை பற்றி வந்து அந்த ஊர் கலெக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த குழந்தை மேலேயும் வந்து விக்டிம் பிளேமிங், அதாவது தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது வந்து என்னென்னா, அந்த குழந்தை வந்து அந்த அக்யூஸ்டு மேலே வந்து மூஞ்சி மேலே வந்து துப்பியிருக்கு. அதனால் வந்து அது ப்ரொவோக் ஆகி அவன் வந்து அந்த செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நியூஸில் வந்துருக்கு. ஆக்சுவலி வந்து அந்த குழந்தை பெரியவங்களுக்கே வந்து இந்த டீனேஜர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே வந்து மெச்சூரிட்டி ஜாஸ்தி இருக்காது. இந்த சின்ன குழந்தை 3.5 years ஓல்டு குழந்தைக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இவர் வந்து அந்த அக்யூஸ்டை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால நிறைய வந்து மக்கள்லாம் வந்து ப்ரொட்டஸ்டெல்லாம் பண்ணாங்க. நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கூட இதுக்கு இவர் பேசின வந்து ஸ்பீச்சுக்கு வந்து அகெயின்ஸ்டாக நிறைய வந்து பேசியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி 2 சைட்லையுமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. நியூஸில் வந்து அவர் தமிழில் பேசுனதை வந்து டைரெக்டாகவே நம்மளுக்கு காமிச்சாங்க. இது வந்து அந்த குழந்தை மேலேயும் தப்பு இருக்குது, ஃபால்ட் இருக்குது, அதை வந்து 2 சைடுமே நம்ம பார்க்கணும், ஒரு சைடில் மட்டும் பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மக்கள்லாம் வந்து ரொம்ப கொந்தளித்து ப்ரொட்டஸ்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து அவருடைய பொசிஷன்லேருந்து அவரை வந்து தூக்கிடுச்சு. இப்போ வந்து அவருடைய போஸ்ட்டுக்கு வந்து வேற ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு IAS ஆஃபீஸரை வந்து போஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக. இது வந்து என்னன்னா, இந்த பையனே வந்து வெறும் ஒரு 16 வயசு பையன் தான். அவன் வந்து மேஜர் கூட கிடையாது, மைனர் தான். அவன் போக்சோ இதில் வந்து அவனை வந்து போக்சோ இது வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த மகாபாரதி அப்படிங்கிற ஒரு கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரண்ட்ஸ் தான் வந்து இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அவங்க தான் வந்து கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும், நம்ம கண்காணிப்பில் குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்றுனா நம்ம தான் பொறுப்பு. சப்போஸ் வெளியிலலாம் போகிறது, இப்போ குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், இல்லாட்டி வந்து காலேஜுக்கு அனுப்புகிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அது வந்து அது வந்து ஸ்கூல்ஸோ இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும். என்ன ஏதுன்னு வந்து பார்த்துக்க வேண்டியது, வீடுக்கு வந்து சேஃபாக அனுப்ப வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. இந்த குழந்தைக்கு வந்து சரியான நீதி கிடைக்கணும். நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு, விமனுக்கெல்லாம் நடக்கிற இந்த மாதிரி வந்து அநீதிகள்லாம் வந்து கடுமையாக வந்து இந்த ஸ்டாப் பண்ணப்பட வேண்டும், நிறுத்தணும். இது வந்து என்னென்னா, இந்த குழந்தைக்கு வந்து நடந்தது வந்து இனிமேல் எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கவும் கூடாது. ஃபஸ்ட்டு தடவையாக இந்த குழந்தை மேலே தப்பு இருக்குங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு தடவையாக நம்ம வந்து கேள்வியப்படுறோம். இந்த மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க பேசுகிறத வந்து ஃபஸ்ட்டு தடவையாக கேள்விப்படுறோம். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸே இந்த பியூபர்ட்டி டைமில் தான் வந்து வரும். அப்புறம் எப்படி வந்து அவர் அதெல்லாம் பேசினார் அப்படிங்கிறதே வந்து தெரியல. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.